ఎబిసిలకు రాసిన పత్రిక 2వ అధ్యాయము వాక్యం 20, 21, 22. ఎబిసియర్కి எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 20, 21, 22. 3 வசனங்களை தமிழில் ஒருத்தர் தெலுங்குல ஒருத்தர் படிப்போம். ప్రతి కట్టడమును ఆయనలో చక్కగా అమర్చబడి ప్రభువునందు పరిశుద్ధమైన దేవాలయ బగుటకు వృద్ధి పొందుచున్నది. ఆయనలో మీరు కూడా ఆత్మ మూలముగా దేవునికి నివాస స్థలమై ఉండుటకు కట్టబడుచున్నారు. ఆమేన్. తమిళ్ ఎవరన్నా? அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் ஆலயமாக எழுகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் நல்ல பரலோக பிதாவே, எல்லா நன்மைகளுக்கும் ஈவுகளுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான மன மகிழ்ச்சி நாள் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மெய்யான சமாதானம், சந்தோஷம் நிலைத்திருக்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை போதிக்கிற ஞானம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே குறைவாக இருக்கிறது, ஆனாலும் நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால் நல்ல தந்தையே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை, வாழ்க்கை என்றால் என்ன? ஒரு கேள்வி. வாழ்க்கைனா என்ன? லைஃப் இஸ் வாட் இஸ் த லைஃப்? வாட் இஸ் த லைஃப்? வாழ்க்கை என்றால் ஒரு மண்ணு மேல ஓடி நிற்குது. என்னது? மண்ணு மேல ஓடி நிற்குது. எதுக்கு ஓடுதுன்னு சொன்னா, அந்த மண்ணுக்குள்ள போறதுக்கு ஓடி நிற்குது. எதுக்குள்ள போறதுக்கு? மண்ணுக்குள்ள போறதுக்கு ஓடி நிற்குது. அதுதான் மனுஷன். அல்லேலூயா. ஒரே லைன். வாழ்க்கைனா என்னன்னு சொன்னா, இந்த மண்ணான சரீரம் மண்ணு மேல என்ன பண்ணுக்குது? ஓடி நிற்குது. எதுக்காக ஓடி நிற்குது? இது மண்ணுக்குள்ள போறதுக்கு தான், வேற ஒண்ணுமே இல்லை எதுக்கு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு விசுவாசித்திருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இயேசுனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற நீயும் நானும் அப்பேற்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு விசேஷித்தமானவர்கள். அதை தான் நாம் இப்போ ஒரு நினைவு பண்ண போகிறோம். இந்த வசனத்தில் கூட அப்போஸ்தல சபையில தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். நாம் ஒரு கல், மண்ணல்ல. இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டவர்கள் யாவருமே ஒரு கல். அந்த கல் என்ன கல்? 7 விதமான கற்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இருக்கிறது கொஞ்ச நேரம் 7 విధమైన రాళ్ళ గురించి మనం தியானிంచబోతున్నాం. ప్రియమైన వారలారా, 7 விதமான கற்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரா? அப்போஸ்தல சபையில நான் சபையில போய் பிரசங்கம் பண்றேன். ஆனாலும் இந்த சபை மிக விசேஷித்தமான சபை. அழிகிற ஆத்துமாக்களுக்காக பிரியாசப்படுகிற ஒரு ஊழியக்கார குடும்பம், ஊழியக்கார விசுவாசிகள், வாலிபர்கள். உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த சபையை பார்க்கும்போது, இந்த ஊழியத்தை பார்க்கும்போது மிகவும் எனக்கு மகிழ்ச்சி. நான் இதற்காக டெய்லி கூட ஜெபிப்பது உண்டு. உங்களுடைய 66 மண்டல உபவாச கூட்டங்களுக்காக நான் ஜெபிப்பது உண்டு. எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பேர் பேஷண்ட்ஸ் வராங்க. வருவாங்க, என்ன பண்ணுவாங்க? இன்ஜெக்ஷன் போட்டு உடனே போக மாட்டாங்க. உட்காந்து ஊருக்கு கதையை பேசிட்டு இருப்பாங்க. அப்படி வெளியே உட்காந்துட்டு ஊருக்கு கதையை பேசிட்டு இருப்பாங்க. அந்த கதை இந்த கதை வரும்போது அப்படியே குளிர் நோவு அப்படி நடுங்குவாங்க. கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு நல்லாயிட்டு என்ன பண்ணுவாங்க?
பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே 2 பேர் சகோதரிங்க பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், 2 பேர் சகோதரி என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், என்னம்மா உங்கள் மாமியார் செத்து போனால் உன் கண்ணில் தண்ணியே வரல, சாவில் நீ என்ன பண்ணல, கண்ணில் தண்ணியே விடலன்னு கேட்டாங்க ஒரு அம்மா. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அடப்போம்மா அந்த சீரியல் பார்த்து 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 அந்த சீரியலில் வர அந்த சோகமான காட்சியெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு என்ன ஆச்சு, 5 கண்ணில் தண்ணியே வத்தி போச்சு, கண்ணில் என்ன இல்லை, தண்ணியே இல்லை. பேசிக்கிறாங்க. நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை, கண்ணு தண்ணி வத்தி போச்சான். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனா இந்த சபை அழிகிற ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உலகத்திற்காக வாழ்வதை காட்டில் இயேசுக்காக வாழ்வது மிகவும் மேன்மையாக கருதுகிற ஒரு சபையா இருக்கிறது. இங்க பார்க்கிறோம் 21, அவர் மாளிகை முழுவதும் இசையாய் இணைக்கப்பட்டு 21 வசனம், கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுனுடைய வாசஸ்தலமாய் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். எப்பேற்பட்ட கல்லா இருக்கிறீர்கள்? முதலாவது நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்களும் உங்களை அந்தகாரத்திலிருந்து தங்களுடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, போதுமா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. முதலாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய சபையில, அப்போஸ்தல சபையில இணைந்து கட்டப்பட்டிருக்கிற மூளைக்கல்லா இருக்கிறோம். 2வது பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்துல அநேகருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் பாக்கியம், நீங்க இயேசு அறிந்து கொண்டு அவருடைய சந்நிதியில ஆராதிக்கன்னு சொன்னா, அவருடைய ஆலயத்துல நீங்க அவருடைய வசனத்திற்காக காத்திருக்குன்னு சொன்னா, உங்களை விட பாக்கியவான் பாக்கியவதி வேற யாருமே கிடையாது. நான் சொல்லுவேன், எங்க வீட்டுல அடிக்கடிக்கு என் மேல பிரச்சனை வருவாங்க. எங்க அப்பா, எங்க மாமனார், யாரு பார்த்தாலும், என்ன எப்ப பார்த்தாலும் பேஷண்ட் வெயிட் பண்றாங்க, நீ என்ன பண்ற, எங்க மீட்டிங், எங்க சர்ச்சு, ஓடி போடுற. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய திருவசனத்திற்காக காத்திருப்பது, அதை கேட்பது மிகவும் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமான காரியமா இருக்கிறது. 2வது காரியத்துக்கு நாம் போகும்போது 1 ராஜாக்கள் 5:17, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களாய் இருக்கிறீர்கள். உலகத்திலிருந்து அநேக நம்ம வீடு கட்டும்போது, இந்த சர்ச்சு கட்டும்போது, அந்த கல் என்ன பண்றாங்க, வெட்டி அதுல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு இங்கே இந்த கடகால் போடப்படுகிறது. அப்பேற்பட்ட கற்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்க இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு வெட்டி எடுக்கப்பட்ட கற்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். படிக்க ஒரு முறை. வெட்டின கல்லால் ஆலயத்திற்கு, போதுமா, வெட்டின கல்லால் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட நீங்க தான் அந்த வெட்டின கற்கள். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்ம தெருவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரை காட்டிலும் உங்களை வெட்டின கல்லாய் பிரித்து இந்த சபையில் எப்படி வைத்திருக்கிறாரா, அவர் உங்களை ஒரு கல்லாக, விசேஷித்தமான கல்லாக அவர் உங்களை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு விசேஷமான கற்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒரு விசேஷமான கற்கள். நான் இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு மிக ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், அப்படியே உடம்பு அப்படியே செலுக்குது. ஆண்டவரே, நாங்கள் ஒரு விசேஷமான கற்கள். எப்பேற்பட்ட கற்கள்? விசேஷமான கற்கள். அப்புறம் படிமா, அது கண்டினியூ. வெட்டின கல்ல ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேறப்பட்டதுமான கற்கள். போதுமா, போதும். விலையேறப்பட்ட கற்கள். நாம் எப்பேற்பட்ட கற்கள்? தெலுங்குல என்ன படிக்கிறது? వెలగలిగిన ராళ్ళు. விலையேறப்பட்ட கற்கள். நம்முடைய வாழ்க்கையில விலையே கிடையாது அதற்கு. ஒரு சமயம் ஒரு கிராம் கோல்டு எடுத்துன்னு போய் நம்ம அடமானம் வச்சா எவ்வளோ போவோம்? அந்த 1 கிராமுக்கு எவ்வளவோ அவ்வளோதான் கொடுப்பான். ஏதோ அடமானம் வச்சாலும் ஒரு சமயம் விற்றா அந்த கோல்டு போவ அதுதான் கொடுப்பான். அதுக்கு விலை அவ்வளோதான்.
ஒரு சமயம் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான், ஏழைப்பட்டவங்களை யாருன்னா கடத்தின்னு போனதை நீங்க பார்த்துக்கிறீங்களா? உலகத்துல ரொம்ப ஏழைப்பட்டவங்களை கடத்தின்னு போயிடல. அப்போ நம்ம ஏழையா இருக்கிறத ரொம்ப ஆசைப்படணும், தரித்திரமா இருக்கிறத ஆசைப்படணும், கர்த்தருடைய சந்நிதியில தாழ்மையா இருக்கிறத ஆசைப்படணும். பணக்காரனா என்ன பண்றான்? கடத்தின்னு போறான். கடத்தின்னு போயிட்டு எவ்வளவு கேட்கறான்? 1,00,000 ரூபாய் கொடுத்தா உன் பிள்ளைய விட்டுறான்னு சொல்றானா இல்லையா? அப்ப அவனுக்கு எவ்வளவு வேல்யூ? 1,00,000 தான். சரி, ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் அவனை கூட்டு போய் 1 கோடி ரூபாய் கொடுத்தா நான் அவனை விட்டுறான்னு சொல்றான். அப்ப அவனுடைய வேல்யூ எவ்வளோ? 1 கோடி தான். ஆனா உனக்கு எனக்கு எவ்வளவு வேல்யூன்னு சொன்ன? எவ்வளோ? விலையே கிடையாது, விலையேறப்பட்ட கற்கள். அப்பேற்பட்ட அல்லேலூயா, அல்லேலூயா, விலையேறப்பட்ட கற்கள் நாம். ஆகவே அப்பேற்பட்ட விலையேறப்பட்ட கற்களை தான் ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதே 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஏற்கனவே அழகாய் வடிவம் அமைத்து 4 பக்கமும் செதுக்கப்பட்டு கொண்டு வந்த கற்கள் நீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்கிற காரியத்தை பார்க்கிற பிரியமானவர்களே. ஆண்டவர் ஏற்கனவே அழகாக வெளியிலே நம்முடைய பாவம், குரோதம், சாபம், வியாதி, கஷ்டம், நஷ்டம் எல்லாவற்றையும் செதுக்கப்பட்டு அது அங்க விட்டு குடி, போதை, குரோதம், மனக்கசப்பு எல்லாத்தையும் செதுக்கப்பட்டு நம்ம என்ன கொண்டு வந்து போட்டிருக்கிற கற்கள். மறுபடியும் அதே மாதிரி இங்க இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. பாருங்க, படிக்காத 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். கட்டப்படுகையில் பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட, போதுமா? பனி தீர்ந்து என்று சொன்னா ஏற்கனவே அந்த பழைய வாழ்க்கை முடிந்து கொண்டு வரப்பட்ட கற்கள். கடகால போடுறதுக்கு ஒரு கட்டுகள் எட்டுன்னு வரன்னு சொன்னா அந்த கடகால அங்கேயே என்ன பண்றாங்க? 4 பக்கமும் கரெக்டா கட் பண்ணி கொண்டு வரோம். அப்படி கொண்டு வந்தவர்கள் தான் நீங்க, சாதாரணமானவங்க இல்ல. இந்த பூமி ஆகாசம் உண்டு பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரித்தெடுக்கப்பட்ட கற்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். சாதாரணமானவர்கள் நாம், ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல நாம். இந்த உலகத்துல யாரை வேணாலும் விலை போடலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை விலையே மதிப்பே கிடையாது. இந்த இந்தியாவில் பெரிய கோட்டீஸ்வரன் யாரு சொல்லுங்க? இந்த இந்தியாவில் பெரிய கோட்டீஸ்வரன் அனில் அம்பானி. ஒரு சமயம் நம்ம கிரேன் பாஸ்டரை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட நம்ம அடமானம் வச்சா அவர்கிட்ட என்ன இல்லை? அவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. அதை விட உயர்ந்தவர் அவர். கிரண் பாஸ்டர் மாத்திரம் இல்லை, நீயும் நானும் கூட. அவர்கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை. இவருக்கு விலையை கொடுக்கக்கூடிய பணம் இந்த உலகத்துல இந்தியாவில் யாருக்கிட்டமே பணம் கிடையாது. அப்பேற்பட்ட விலை உயர்ந்த கற்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என்னை பார்த்து விலை உயர்ந்த கற்கள் என்று சொல்லி சொல்கிறார். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சீக்கிரம் பார்க்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டவர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களை படிங்க சீக்கிரம். 1 பேதுரு 1 பேதுரு రాసిన పత్రిక 2వ అధ్యాయము. మనుషుల చేత దేవుని దృష్టికి సజీవమైన రాయి. ఇది எப்பேற்பட்ட ராய்? சஜீவమైన ராய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட நீ நானும் உலகத்தினாலே ஒரு சமயம் அந்த ஆலயத்துக்கு வந்ததுனால உங்களை ஒரு நாள் பேசலாம், பக்கத்து வீட்டுக்காரர் பேசலாம், எதிர் வீட்டுக்காரர் பேசலாம். நீ போயிட்டியா, சேர்ந்துட்டியா? கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, போய் சேர்ந்துட்டியா, மாறிட்டியா, கிறிஸ்டியன்ல குச்சிட்டியா, எப்படி வகை வகையா பேசுறாங்க உலகத்துல ஜனங்க. ஆனா நீ எப்பேற்பட்டவன் சொன்ன? எப்பேற்பட்டவன்? ஆண்டவருடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள கற்களாய் நாம் இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீ நானும் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்கள். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விலையேறப்பட்ட நீங்கள் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை. வெள்ளி, வைடூரியம், கோமேதகம், இந்த உலகத்துல எத்தனை 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 விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் காட்டிலும் நீங்க எப்பேற்பட்டவங்க? விலையேற பெற்றவர்கள்.
அல்லேலூயா. விலையேற பெற்றவர்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என்னை பார்த்து సజీవమైన రాయి, సజీవమైన రాళ్ళు. ఇది సాధారణమైనది కాదు, దేవుడు పట్ల ఏర్పరచబడిన రాయి. ఇది వెలలేని రాయి. ఇంకా ఎక్కువ విషయాలు ఉన్నాయి, అయినా సమయం లేదు కనుక అదే 1 పేతురు 1:17 చూసినప్పుడు அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படும், அழிந்து போகிற பொண்ணு வெள்ளியை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிறது உங்களுடைய விசுவாசம் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், உங்களுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ரட்சிக்கப்பட்ட இயேசுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட கிறிஸ்துவ சபையில அங்கத்தினா இருக்கிற நீயும் நானும் நமக்கு பெயர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? விசுவாசிகள். அந்த விசுவாசம் இந்த உலகத்தில் பொண்ணு வெள்ளியை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கிறது. அந்த விசுவாசம், விலையேறப்பட்ட விசுவாசம் எப்படி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது சொன்னா, அது 1 பேதுரு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அழிந்து விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட ரத்தத்தினால? விலையேற பெற்ற ரத்தம். The blood is the blood is the fundamental unit of all living organism. மருத்துவம் படிச்சவங்களுக்கு தெரியும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும், கிட்னி, லிவர், ஹார்ட், உள்ள இருக்கிற பேங்க்ரியாஸ் எல்லாமே அது வேலை செய்யணும்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை? பிளட்டு அவசியம். பிளட்டுன்னு சொல்லணும்னா அது வேலை என்ன செய்யாது. ஒரு 3 நாள் ஜுரம் கண்டினியூ வந்தா நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல என்ன பண்ணோம்? பிளட் டெஸ்ட் பண்ணோம். அப்போ என்ன இருக்கும்? பிளட்ல எதுனா இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், பிளட் எதானா அங்கே செல்ஸ் எதனா டேமேஜ் ஆகிருக்கலாம். அப்போ இந்த முழு சரீரத்துக்குமே எதுதான்? ரத்தம் தான் மிக மிக முக்கியமான இருக்கிறது. ரத்தம் தான் உயிர். அந்த வசனத்தை லேவி காண்டము 17:11 మనం చూసినప్పుడు மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இந்த சயின்டிபிக் உலகத்தில் இருக்கிற சயின்டிபிக் எல்லாமே பார்த்து எதை பார்த்து கண்டுபிடிச்சான்னு சொன்னா, மெடிக்கல் கண்டுபிடிச்சது எதுலன்னு சொன்னா బైబిల్ பார்த்துதான் కண்டுபிடிச்చాం. బైబిల్ని చూసే సైంటిఫిక్ వచ్చింది, మెడిసిన్ వచ్చింది, అన్ని వచ్చింది బైబిల్ చూసే. బ్లడ్లో దా ఏముంది? మనిషికి కావాల్సిన జీవము అక్కడ ఉంది అని కనపెట్టినాడు దేవుడు. అంత విలువ కలిగిన ఈ రక్తము నీ కొరకు నా కొరకు ప్రభువైన యేసుక్రీస్తు సిందించినాడు గనుక, ప్రాణం ఇచ్చినాడు గనుక, అటువంటి ప్రాణ త్యాగం చేశాడు గనుక నీవు నేను వెలగలిగిన రాయిగా దేవుడు మార్చబడాము అని చూస్తున్నాం. ప్రియమైన వాళ్ళారా, హల్లెలూయా. ఫెయిత్ అండ్ ప్రేయర్ ఆర్ ద విటమిన్స్ ఆఫ్ సోల్. మన జీవితంలో ప్రార్థన, విశ్వాసము ఎటువంటిదంటే విటమిన్స్. நம்ம బాడీకి విటమిన్స్ ఎంత అవసరమో అంత అవసరం. மேன் cannot live in the without them என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உன்னுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க உன்னுடைய வாழ்க்கையில வெளியேறப்பட்ட கற்களாய், நீங்கள் ஜீவனுள்ள கற்களாய் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் பூராவும் இந்த சரீரம் அழிந்தாலும் ஆத்மீக வாழ்க்கையில, பரலோகத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சந்நிதியில சதா காலமும் நாம் நிலைத்திருப்போம் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சந்நிதியில நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில, சாதாரண தாவீது, அவனுடைய வாழ்க்கையில என்ன தெரியும்? அவனுக்கு ஆடு தெரியும், மாடு தெரியும், அவனுக்கு ஏரி தெரியும், குளம் தெரியும், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை. நம்மள மாதிரி ஒரு குப்பை, தூசி, படிப்பு இல்லை, ஒண்ணும் இல்லை. துணி, ட்ரெஸ் போட தெரியாது, அழகா இருக்க தெரியாது, அழகா பேச தெரியாது. அப்பேற்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில என்ன கிடைச்சது? சிம்மாசனம் கிடைச்சது. உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அழியாத சிம்மாசனத்துல உட்கார வைக்க அவர் ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, பரலோகத்துல ஒரு சண்டை நடந்து கொண்டிருந்தது, யுத்தம், பரலோக யுத்தம். என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்கும் அங்கே
தேவதூதர்களுக்கு ஒரு யுத்தம். ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளை, இயேசு அறிந்து கொண்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவதூதருக்கு ஒரு கட்டளை இட்டார். நீ என்ன பண்ணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தமா யார் பரலோகத்து வராங்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் பாத பண்ணி நீ செய்யணும்னு சொன்னாராம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. யாருக்கு? தேவதூதர்களுக்கு. என்னையா, முதல்ல நாங்க தானே பெரியவங்க, அப்புறம் தானே அவங்கள நீ உண்டாக்குன, அப்ப நான் அவங்களுக்கு போய் என்ன பண்ணோம், பாத பணி செய்யணுமா? அப்பேற்பட்ட ஒரு இதுவா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, யாருக்கு? இயேசுக்கும் தேவதூதர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தின் மத்தியில தான் அவங்க ஆண்டவரை மிகவும் மீறி போனதுனால லூசிபர் தூதன் என்ன பண்ணா, தள்ளப்பட்டான். ஆகவே தேவதூதரை காட்டிலும் விசேஷமான ஒரு சிம்மாசனத்தை உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண மனுஷன் நமக்கு ஒரு ராஜாவை காட்டிலும் ஒரு பெரிய சிம்மாசனம் நமக்காய் காத்திருக்கிறது. ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு விசேஷமான அபிஷேகம் நிறைந்த ஊழியக்காரங்க உங்களுடைய சபையில் இருக்கிறாங்க. உங்களை அபிஷேகமாய் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, பரிசுத்தமாய் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, வல்லமையில நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சபையில நீங்கள் ஒரு சபையில அங்கத்தினாக இருப்பது, நீங்கள் ஜீவனுள்ள கற்கள், விலையேற பெற்ற கற்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட கற்களாய் மாற்றின இயேசுவே, நீங்க ஜீவனெல்லாம் என்ன பண்ணா, விலையேறப்பட்ட விசுவாசத்தினாலே அவரை நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். 1000 நாளை காட்டிலும் தேவனுடைய சந்நிதியில இருப்பது ஒரு நாள் விசேஷித்தமான நாள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இன்னும் நிறைய விஷயத்த நாம் தியானிக்க நேரமில்லை. ஆகவே இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் திருச்சபையாருக்கும் ஆண்டவருடைய சார்பில், உங்களுடைய சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ.